மீண்டும் வந்துருச்சு மகிழ்ச்சியான செய்தி. உடனே பதிவு பண்ணுங்கள். தம்ப்லைன் பார்த்தோடையுமே என்ன மகிழ்ச்சியான செய்தின்னு எல்லாருக்குமே டவுட் இருக்கா? எஸ், உங்களுக்கு 4 வயசு 5 வயசு இல்லைன்னா 6 வயசு 7 வயசில் குழந்தைங்க இருக்காங்க. ஓகே, வயசெல்லாம் நம்ம போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். எல்கேஜி படிக்கிற குழந்தை இருக்காங்க, இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை இருக்காங்க அப்படின்னா இந்த டைட்டிலில் இருக்கிறது உங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கு. அதாவது ஆர்டிஇ பற்றி நம்ம சேனலில் வந்து நிறையா வீடியோஸ் இதுக்கு முன்னாடியே போட்டிருக்கோம். ஆர்டிஇனா என்ன, அதை எப்படி அப்ளை பண்ணணும், அது பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் ஷார்ட்டாகவும் சொல்லிடுறேன். ஆர்டிங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசோட ஒரு சட்டம். எல்லாருக்கும் கல்வி வேணும், கல்வி உரிமை சட்டம். அந்த சட்டத்தில் கீழே பார்த்தீங்கன்னா எல்கேஜிலேருந்து 8th வரைக்கும் படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷன், அதாவது மெட்ரிகுலேஷனில் படிக்க வைக்கணும் நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் படிக்க வைக்க முடியலேன்னு சொல்லி கஷ்டப்படுற பேரண்ட்ஸ்க்காக கவர்மெண்ட்டே கொண்டு வந்திருக்க ஒரு ஸ்கீம் தான் ஆர்டிஇ. இது கொஞ்சம் வருஷமாகவே ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த ஆர்டிஇயில் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ஸ்கூலை விட மெட்ரிகுலேஷனில் நம்ம கிட்ஸை நம்ம சேர்த்துக்கலாம். அதில் வந்து டியூஷன் ஃபீ அப்படிங்கிறது அந்த டேர்ம் ஃபீஸ்க்கு வாங்குகிற ஃபீஸை வந்து கட் பண்ணிடுவாங்க. அது வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூலில் வந்து 45,000 50,000 இயர்லி ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு நார்ம்ஸ் வச்சுருப்பாங்க. ஒரு சில ஸ்கூலில் வந்து 10,000 12,000 தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஸ்கூல் வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இது வந்து மத்திய அரசோட ஒரு திட்டமாக இருந்தாலுமே ஒவ்வொரு ஸ்கூலுக்குமே ஒவ்வொரு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. மெயினாக இதில் என்ன பார்ப்பாங்கன்னா, இப்போ எல்கேஜி கிளாஸில் வந்து ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஸ்கூலில் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு 25% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதாவது 25 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஆர்டிஇ சட்டம் மூலமாக நம்ம ஃப்ரீயாக படிச்சுக்கலாம். அப்படி படிக்கிறதுக்காக அதுவுமே ஈஸியாக அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதுக்கும் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். பேரண்ட்ஸோட ஆண்டு வருமானம் வந்து 2 லட்சத்துக்கும் கீழே இருக்கணும். அதே மாதிரி அந்த குழந்தை இருக்கிற ஒரு அட்ரஸ் வந்து அந்த ஸ்கூலுக்கும், நம்ம இப்போ எந்த ஸ்கூலில் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கும் நம்மளுக்கும் ரொம்ப பக்கத்தில் இருக்கணும். அதாவது 2 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடாது. இதே மாதிரி நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். நம்ம பழைய வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். ஆனால் இப்போ ஏன் இது மகிழ்ச்சியான செய்தி நான் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு வருஷமே இந்த ஆர்டிக்கான அமௌண்ட்டை வந்து மத்திய அரசு என்ன பண்ணுவாங்கன்னா, ஜூன் மாதம் ஜூலை மாதத்துலே வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பண்ணோடி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்மளுக்கு சேங்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே இந்த ஆர்டி மூலமாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அமௌண்ட் கொடுப்பாங்க. நான் முதலே சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்கூல் ஒவ்வொரு மாதிரி ஃபாலோ பண்ணாங்க. ஒரு சில ஸ்கூல் வந்து ஃபஸ்ட்டே அமௌண்ட் வாங்காமல் கவர்மெண்ட் கொடுக்குற அமௌண்ட்டை அவங்க வச்சுக்கிடுவாங்க. ஒரு சில ஸ்கூல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் என்ன அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணுறாங்களோ அதை கலெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் கவர்மெண்ட் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்கங்கிறத அவங்க டிவைட் பண்ணி அவங்களுக்கு எப்படி கொடுக்கணும்னு தோணுதோ அதே மாதிரி கொடுப்பாங்க. இது வந்து கரெக்டான ஒரு மெத்தடில் தான் போகும். ஸோ இந்த 25% அப்படிங்கிறது ஒரு ஸ்கூலில் இருக்கிற 25 ஸ்டூடெண்ட்ஸை நம்ம செலக்ட் பண்ண சொல்லியிருந்தோம். அவங்க 2 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும். பேரண்ட்ஸோட வருமானம் 2 லட்சத்துக்கும் கீழே இருக்கணும். இப்படி நார்ம்ஸ் எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கும்போது 25% மேலே நிறையா பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 25 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இது கரெக்டாக இந்த சீட் கொடுக்கணும் அப்படிங்கிற போது ஒரு 40 பேர் 45 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லா பேரண்ட்ஸையும் ஒரு நாள் ஒன்று போல் வர சொல்லி லாட் போட்டு குலுக்கல் முறையில் வந்து யார் யாருக்கு வருதோ ஃபஸ்ட்டு வர 25 பேருக்கு கண்டிப்பாக இந்த சீட்டு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து எல்கேஜி டு 8th நம்ம சொல்லியிருந்தோம். எல்கேஜியில் வந்து நம்ம அப்ளை பண்ணினோம்னா அந்த கிட்டுக்கு வந்து அமௌண்ட் எப்போ வரும்னா அந்த குழந்தை வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது தான் ஃபஸ்ட் அமௌண்ட் வரும். ஸோ எல்கேஜிலேருந்து 8th வரைக்கும் அந்த 10 வருஷம் அமௌண்ட் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th படிக்கிற வரைக்கும் அந்த 10 வருஷமாக நம்மளுக்கு அமௌண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சில ஸ்கூலில் ஃபீஸ் வாங்காமலே படிக்கலாம், ஒரு 10th படிக்கிற வரைக்கும் 8th படிக்கிற வரைக்கும். ஸோ இப்போ கவர்மெண்ட் வந்து இதை வந்து மே மாதம் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஆர்டிக்கு வந்து எப்பயுமே அந்த ஆன்லைனில் வெப்பில் வந்து நம்ம அப்ளை பண்ணுறது வந்து மே மாதம் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஒரு மே 15க்கு அப்புறம் 20க்கு அப்புறம் சொல்லி ஆர்டியில் யாரெல்லாம் அப்ளை பண்ணணுமோ அப்ளை பண்ணுங்கம்பாங்க. ஸோ நம்ம எந்தெந்த ஸ்கூல்ஸ் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச ஸ்கூலில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி நம்ம குழந்தையோட பேர் அதில் வந்துச்சுன்னா நம்ம வந்து ஃபீஸ் பே பண்ணாமல் படிக்கலாம். இல்லைனா ஃபீஸ் ஃபஸ்ட்டே பே பண்ணிவிட்டு கவர்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்கூல் நம்மளுக்கு கொடுக்கும். இப்படி தான் இத்தனை நாள் இருந்துச்சு. இந்த இயர் மட்டும் என்ன ஆச்சுன்னா மத்திய அரசுலேருந்து வர அமௌண்ட்டு நம்மளுக்கு வராததுனால இதை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு டேர்மே முடிஞ்சிருச்சு. இப்போ கவர்மெண்ட்லேருந்து திரும்ப வந்து நம்மளுக்கு அமௌண்ட் வந்து மத்திய அரசுலேருந்து வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா,
ஃபஸ்ட் டேர்மே முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நீங்கள் குழந்தைகளை எல்கேஜி எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்களோ இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்களோ அதே ஸ்கூலில் வர 6ஆம் தேதியிலேருந்து கம்மிங் மண்டேலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறது மேக்ஸிமம் எல்லாம் 6ஆம் தேதியே அப்ளை பண்ணிடுங்க. உங்கள் குழந்தை வந்து எல்கேஜி படிக்கிறாங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, அதாவது இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மீன்ஸ் அந்த ஸ்கூலில் வந்து எல்கேஜிலேருந்து இருக்கிற ஸ்கூலில் உள்ள குழந்தைங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படித்தா அவங்களுக்கு வந்து இது வராது. ஒரு சில ஸ்கூலில் வந்து கேஜி செக்ஷனே இருக்காது, அதாவது ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி இந்த செக்ஷன் இல்லாமல் டைரெக்டாக அவங்க ஸ்கூல் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே இருக்கும். அப்படிப்பட்ட ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இல்லை கேஜிலேருந்து இருக்குன்னா ப்ரீகேஜி வந்து எப்போயுமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலி ப்ரீகேஜின்னு ஒன்று இருக்கக்கூடாதுன்னு தான் கவர்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ எல்கேஜியில் படிக்கிற கிட்ஸ்க்கு தான் மெயினாக ப்ரிப்பேர் பண்ணணும். உங்கள் ஸ்கூலில் கேஜி செக்ஷனே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த கம்மிங் மண்டே வந்து இந்த ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுக்கு என்னென்ன தேவைங்கிறது நம்ம பழைய வீடியோவில் எல்லாமே இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. மண்டே அப்ளை பண்ணிங்கன்னா அவங்க அந்த 1 வீக்லேயே வந்து எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம 6ஆம் தேதி அப்ளை பண்ண போகிறோம், 7ஆம் தேதி வந்து அந்த ஸ்கூலில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இடஒதுக்கீடு தர்றாங்க அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அடுத்த டேட் வந்து அதுலேருந்து ஃபில்ட்ரு பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு டேட்டில் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட் செலக்ட் ஆகிருக்காங்களாங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக ஃபைனல் லிஸ்ட் வரும். இப்படி நிறைய இது கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு டேட்டுக்கும் ஒவ்வொன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எந்த டேட்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் ஆர்டியில் அப்ளை பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா கம்மிங் மண்டே அப்ளை பண்ணிடுங்க. இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் கவர்மெண்ட்டில் வந்து இப்போ எமிஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாப்புலராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஸ்கூலில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அந்த எமிஸ் போர்ட்டலில் வந்து உங்கள் குழந்தைகளோட நேம் இருக்காங்கிறது செக் பண்ணிவிட்டு திரும்ப உங்கள் குழந்தைங்க நேமை வந்து ஆர்டியில் அவங்க படிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அதில் இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து முடிஞ்சிருச்சு, இனிமேல் நம்ம புதுசாக அப்ளை பண்ணலாமான்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இப்போ படிச்சுக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. புதுசாக இனிமேல் அப்ளை பண்ணுறது வந்து நெக்ஸ்ட் இயரில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி இப்போ படிக்கிற கிட்ஸ் வந்து அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணி உங்கள் கிட்ஸ்க்கு வந்து நான் சொன்ன மாதிரி தான் 25% விட அதிகமாக போச்சுன்னா அவங்க வந்து குலுக்கல் முறையில் வந்து கிட்ஸை தேர்ந்தெடுப்பாங்க. இல்லை 25க்கு கீழே தான் அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்களோட டிஸ்டன்ஸும் 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது, உங்களோட இன்கமும் 2 lakh கீழே தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு வந்து ஆர்டி கிடைக்கும். ஸோ ஆர்டி கிடைக்கும் போது ஒரு கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு வர ஒரு பெனிஃபிட் தான் இது. ஸோ அவங்க 10th முடிக்கிற வரைக்கும், அதாவது 8th அமௌண்ட் வந்து 10th வரும். இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது, அதை பாருங்கள். ஃபஸ்ட்டு எல்கேஜி படிக்கிற கிட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க. உங்கள் ஸ்கூலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க. ஆர்டி பற்றின வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.